வணக்கம். தாவேக்கா திரும்ப திரும்ப ஏன் போட்டு அடிக்கிறீங்க, விஜயை திரும்ப திரும்ப ஏன் விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறது உண்டு. வைக்கிறப்ப எல்லாம் நம்ம அதிகமா விமர்சனம் பண்றோமோ அப்படின்னு எங்கேயாவது இடத்துல யோசிச்சோம்னா, இல்லை இல்லை இது பத்தாது, இன்னும் போட்டு பொழக்கணும் அப்படின்னு நமக்கு உணர்த்த விதமா விஜயோட செயல்பாடுகள் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு மதியம் வேலூர்ல கட்சி நிர்வாகிகளோட கூட்டம் விஜய் தலைமை நடைபெற்றுச்சு. அதுல விஜய் பேசினாப்புல ஒரு 30 நிமிஷம் பேசிப்பார்னு நினைக்கிறேன். அந்த பேச்சை பார்த்த மாத்திரத்துல நம்ம விஜய் எந்த அளவுக்கு போட்டு பொழக்கிறோமோ அதை விட இன்னும் 100 மடங்கு போட்டு பொழந்தாலும் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்படிதான் அவரோட பேச்சு இருந்துச்சு. விஜய் அந்த கட்சிக்காரங்களை தற்குறி, அந்த கட்சியே தற்குறிகளின் கூடாரம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய தலைமை தற்குறி அப்படிங்கிறாங்க. விஜய் தலைமை தற்குறி மட்டும் இல்ல, காரிய கிறுக்க, காரியத்துல கண்ணா இருப்பாப்புல. நீங்க அந்த கட்சியோட செயல்பாடு என்ன, பயணம் என்ன, பாதை என்ன அப்படின்னு பாருங்க. இந்த கட்சி தொடங்கப்பட்டு இந்த 2 ஆண்டு காலத்துல மக்களுக்கான கள அரசியலோ, சேவை அரசியலோ, கொள்கை அரசியலோ, கருத்தியல் அரசியலோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க செய்தி அரசியல். செய்தியில அவர் வந்து கொண்டே இருக்கணும். அதே போல ஆடம்பர அரசியல், விளம்பர அரசியல், அப்புறம் வாக்கு அரசியல். ஏதாவது பண்ணி வாக்களை பெற்றணும். அது மட்டும்தான் விஜயோட திட்டம். வாக்களை பெற்று முதலமைச்சரா விஜய் உட்கார்ந்துடணும். அதான் ஒரே எண்ணம். முதலமைச்சர் ஆனவர்கள் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் அந்த கட்சியில எவனுக்கும் தெரியாது. முதலமைச்சர் ஆயிருப்பா, அது மட்டும்தான் நோக்கம். வாக்களை பெற்றணும், அது மட்டும்தான் நோக்கம். அப்ப முழுக்க முழுக்க காரியத்துல கண்ணா இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் மாற்றுன்னு பிறந்த இயக்கங்கள் எல்லாம், அது மதிமுகவா இருக்கட்டும், விஜயகாந்தோட தேமுதிகவா இருக்கட்டும், கமலஹாசனோட மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், எல்லாமே திமுக அதிமுகவை சரிசமமா வச்சு ஒரே தட்டில் வச்சு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு அதிமுக விமர்சனம் பண்ணல. அதிமுக விமர்சனம் பண்ணாமே போனாங்க. கடைசியா இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அந்த கூட்டணிக்குள்ள மேலும் சில கட்சிகள் போய் அந்த கூட்டணி இறுக்கம் பெற்ற பிறகுதான் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் திருவாய் வளர்ந்தார். அதுக்கு முடியும் அதிமுக குறித்து விமர்சனம் பண்ணல. ஏன்னா அதிமுகவை நாம கூட்டணிக்குள்ள நம்ம போறதுக்கான வாய்ப்பா வச்சுக்கலாம், நாமளும் அதிமுக சேர்ந்து கூட்டணி போடலாம், சரிபாதி இடங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு அந்த லாப நட்ட கணக்கு. அதே போல வாரிசு அரசியல் அப்படின்னு பேசுவார். வாரிசு அரசியல் விமர்சனத்துல நமக்கு உடன்பாடு உண்டு, முரண்பாடு இல்லை. அது சரியானதும் கூட. ஏன்னா கருணாநிதியோட மகன் ஸ்டாலின், பேரன் உதயநிதி எல்லாம் கொண்டு வரப்பட்டதெல்லாம் வாரிசு அரசியலின் விளைவாத்தான். அப்ப அந்த விமர்சனத்துல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினும் உதயநிதியும் வந்தது வாரிசு அரசியல்னா மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல. இது வாரிசு அரசியலா இல்லையா? இது குடும்ப ஆதிக்கமா இல்லையா? அது குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு பார்த்தா காங்கிரஸோட புகழாங்கிற அந்த எண்ணம். நீங்க சரியா பாருங்க, ஈழப்படுகொலை நடந்து முடியுது. ஈழப்படுகொலை நடந்து முடிஞ்ச உடனே காங்கிரஸ் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய கோபம். 2013 சமயத்துல காங்கிரஸ் திமுகவே காழ்த்தி விட்டுச்சு, ஈழப்படுகொலை காரணமா காட்டி. ஏன்னா காங்கிரஸோடு இருந்தா தோற்றுங்கிற பயம் வந்துச்சு. அப்படி 2013 வரைக்கும் கூட தேர்தல் களத்தை எதிரொலிச்சிச்சு. ஆனா ஈழப்படுகொலை முடிஞ்சு அடுத்த 8 மாதத்துக்குள்ள ராகுல் காந்தியை பார்த்து இளைஞர் காங்கிரஸ்ல மாநில தலைவர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டது இதே விஜய். 2014 குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி பாஜக கருத்துராக செஞ்சப்ப அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த குஜராத் மாடல்ங்கிறது போலியானது, அது தவறானது, திட்டமிடப்பட்ட பொய் பிம்பம் அப்படின்னு எடுத்து வச்சாங்க. ஆனா 2014 கோயம்புத்தூர்ல மோடியை போய் நேர்ல பார்த்து மறைமுகமான ஆதரவு வழங்கினார் இதே விஜய். 2010 கருணாநிதி இனத்துரோகி அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க கொட்டி முளைக்கிய வேளையில அன்னைக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்வுல பங்கேற்று கருணாநிதி பேர்ல ஒரு நகரம் அமைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நகர் மட்டும் போதாது, கருணாநிதிக்கு சில வைக்கன்னு சொல்லிட்டு கருணாநிதி முன்னாடியில அவர் உயிரோடு இருக்க போய் பேசினவர் தான் இந்த விஜய். இப்படி முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் தான், முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம். 2009-10 காலகட்டத்தில் ராகுல் காந்தியை போய் பார்த்து காங்கிரஸ்ல பொறுப்புன்னு விஜய் கேட்டார். விஜய் எஸ்ஏசியும் போனாங்க. 2011-12 காலகட்டத்தில் அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அண்ணா ஹசாரே டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தப்ப
அந்த உண்ணாவிரத்துல பங்கேற்று காங்கிரஸ் ஆட்சியோட அந்த ஆட்சி ஊழலாட்சின்னு ஒப்புக்கொண்டவரும் விஜய் தான். இப்படி பார்த்தீங்கன்னா எந்த கொள்கை, கோட்பாடு, பொது நோக்கு, பொது நலன்கிறது முன்னாடியும் இல்லை, இப்பவும் இல்லை. இப்ப இன்னைக்கு என்ன பேசி வச்சிருக்காப்புல அப்படின்னு பார்த்தா, விஜய் மீது ஒரு விமர்சனம் உண்டு. விஜய் வந்து வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு, பனையூர் பண்ணையாரு அப்படிங்கிற விமர்சனம் உண்டு. அதை உறுதிப்படுத்துறது போலவே அவரோட எல்லா செயல்பாடுகளும் இருக்கு. போராட்டம் நடக்குதா, போராட்டத்துல பங்கேற்று ஆதரவு தெரிவிக்க மாட்டாப்புல, போராட்டக்காரங்களை வீட்டுக்கு வர சொல்லுவாப்புல, இல்ல அலுவலகத்துக்கு வர சொல்லுவாப்புல, பேட்டி கேட்டா பேட்டி தரமாட்டாப்புல, அவங்கள்ட்ட ஏதாவது பேசிவிட்டு நீங்க போய் பேட்டி கொடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவாப்புல. அந்த மாதிரி இந்த கரூர் மரணத்தப்ப 40 பேர் மரணிச்சு போனப்ப அவங்க வீட்டுக்கு போகாம அவங்களை சென்னை மாமல்லபுரத்துல கூடிய ரெசார்ட்டு கூப்பிட்டு அந்த ஆறுதல் தெரிவிச்ச அந்த கேடி குத்தம்லாம் நாடறியும். இப்ப இன்னைக்கு என்ன பேசி வச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு வெறியாகுது. விஜய் வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாருங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. அப்ப அது குறித்து கடந்த 2 மேடைகள்ல பதில் சொன்னார். என்ன வீட்டை விட்டு வெளில வர சொல்றாங்க, தேர்தல் சமயத்துல ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவான் அப்படின்னு பதில் சொன்னாப்புல. அடுத்த சொன்னாப்புல, என்ன வீட்டை விட்டு வர சொல்றாங்க, இந்த தமிழ்நாடே என் வீடுதான் அப்படின்னு இன்னொரு பதில் உருட்டு. இப்ப அதுலயும் திருப்தி அடையல. இப்ப கடைசியா ஒரு பதில், தாவேக ஆட்சி அமைத்ததும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் வருவேன், இப்ப வரலாம்னு நினைக்கிறேன், சதி பண்றாங்க, அதனால வர முடியாது, அப்ப எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவேன். யார் சொல்ற? விஜய். அதிகாரத்தின் நிழல கூட தொடரல, இப்பவே வீட்டை விட்டு வர்றதில்ல, நாளைக்கு அதிகாரத்துல இருந்தா எப்படி வருவாரு? சொல்லிவிட வேண்டியதானே. அப்ப ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் நான் கிராமந்தோறும் வருவேன்னா, அப்ப பரப்புரைக்கு விஜய் வருவாரா? வர மாட்டார். பரப்புரைக்கு வர மாட்டார். ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? வர மாட்டார். அவரை முதலமைச்சர் ஆக்கினா மட்டும்தான் அவர் வந்து கிராமங்களுக்கு வருவார், இல்ல நான் ஒருபோதும் வரமாட்டார். அப்ப வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாரு, பனையூர் பண்ணையார்னு அவர் மீது வைக்கப்படுற விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு ஆகுது. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவர் வீட்டை விட்டு வரணும்னா, கிராமந்தோறும் போகணும்னா அவரை முதலமைச்சராக்கணும். இது ஒரு தலைவர் வெக்கம் இல்லாம சொல்றாங்க, கூச்சம் இல்லாம. அப்புறம் சொல்றாரு தமிழ்நாடுன்னா விஜய்னா தமிழ்நாடு அப்படின்னு. யாரா சொன்னது? யார் இப்படின்னா எழுதி தர்றா உனக்கு? முதல்ல தமிழ்நாடு தான் விஜய்னா தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக விஜய் செஞ்ச பங்களிப்பண்ண 30 ஆண்டு காலமா படத்துல நடிச்சு மக்களை மகிழ்விச்சிருக்காரு. அதை கடந்து இந்த மக்கள் நீங்க செஞ்சது என்ன? இதே மக்கள் வந்து வெள்ளத்திலையோ புயல்லையோ வறட்சிலையோ கஷ்டப்பட்டப்ப எவ்வளவு அள்ளி கொடுத்தீங்க, எவ்வளவு சேவை பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? கோடிக்கணக்கான ரூபாயை வந்து சம்பளமா பெறப்ப அந்த ஊதியத்துல ஒரு பங்கு எடுத்து ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு, இல்ல ஏழை பெற்றோரோட மருத்துவ செலவுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? தனியா அறக்கட்டளை ஆரம்பிச்சு சூர்யா மாதிரி இத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன், இத்தனை மருத்துவர்களை வந்து நான் உருவாக்கி இருக்கிறேன், இத்தனை பேரை வந்து நம்ம உயிர் போற தவணத்துல இருந்தாங்க, நான் சிகிச்சை கொடுத்து காப்பாத்திருக்கேன், அப்படி ஏதாவது இருக்கா? ஏதாவது கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு ஏதாவது பண்ணு இருக்கா? இல்ல போராட்ட காலத்துல வீரியமா என்ன இந்த போராட்ட காலங்கள போய் நின்று, இல்ல மக்களுக்கு இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஊட்டி அவளை போராட தயார் பண்ண, மக்களோட களத்துல அப்படி ஏதாவது இருக்கா? என்ன பண்ணீங்க? தமிழ்நாடுன்னா விஜய்னா தமிழ்நாடு சொல்ற அளவுக்கு என்னென்ன மக்கள் செஞ்சீங்க? ஒரு மயிலையும் போடுங்கல. ஆனா தமிழ்நாடு தான் விஜய்னா தமிழ்நாடா? என்ன அகம்பாவம், என்ன ஆணவம், என்ன மதப்பு, என்ன திமிரு பாருங்க. தமிழ்நாடு தான் விஜயா. தமிழ்நாடு அவ்வளவு மானம் கட்டு போச்சா? அவ்வளவு கேவலம் கட்டு போயிட்டோமா? தமிழ்நாடு தான் விஜய்னா தமிழ்நாடு. அப்புறம் சொல்றாரு, என்ன நீங்க பேசுறீங்கன்னா, என்ன விமர்சனம் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை விமர்சனம் பண்ணதான் அர்த்தம். என்ன ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை கேள்வி கேட்டதான் அர்த்தம். இந்த சினிமா டைலாக் எல்லாம் ஜனநாயகன் படத்துல வைங்க, ஜனநாயகன் படத்துக்கு பிறகு நீங்க அடிக்க போற படத்துல வைங்க, நாங்க பார்த்துட்டு ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடுறோம். ஆனா நிஜத்துல இந்த டைலாக் எல்லாம் அடிக்கக்கூடாது. உங்களை நோக்கி வர்ற விமர்சனத்துக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களை நோக்கி கேள்வியை எழுப்புனா, உங்களை நோக்கி விமர்சனம் வச்சா அது எப்படி தமிழ்நாட்டு மக்களை சொல்றதாகும்? என்ன எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஏன்னா இந்த விஜய் வந்து ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக நிக்கிறான், அதனால எல்லாரும் எதிர்க்கிறாங்க. சரி, ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக நிக்கிறீங்கன்னா உங்க கட்சியில செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருக்காரு, எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதிகார அடுக்குகள் இருந்தவர். எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதா காலத்துல அமைச்சர், அப்படி இருந்தவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன்
அமைச்சா இருக்கிற வேலையில ஊழல் செய்தாரா இல்லையா? செங்கோட்டையன் வந்து ஊழல் வழக்குல சிறைக்கு போனாரா இல்லையா? 2001 காலகட்டத்துல தேர்தலை போட்டி போடாம இதே செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையா? அப்புறம் அவரை வச்சுட்டு என்ன ஊழல் இருக்க போறீங்க? இப்ப மிக அண்மையில 10 நாளைக்கு முன்னாடி கட்சி சேர்த்தீங்களே, நான் சுப்பிரமணியன் ஒருத்தர, அந்த சுப்பிரமணியன் மீது இன்றைக்கு வரை ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர் அமைச்சா இருக்கிறப்ப நான் வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி ஊழல் செய்தாங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. திமுகவில் அதிமுகவில் ஊழல் பண்ணவெல்லாம் உங்க கட்சி நோக்கி ஏன் வர்றான்? இந்த கட்சியும் சேர்ந்தா நம்ம ஊழல் செய்யலாம், இந்த கட்சியை சேர்ந்தா நம்ம பிழைக்கலாம், இந்த கட்சியை சேர்ந்தா பணம் சம்பாதிக்கலாங்கிற அந்த லாபரட்ட கணக்குதான். நீங்க சொல்ல போனா ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற ஊழல் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை இந்த தாவேகா உள்வாங்கிக் கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. செங்கோட்டையன் தன் வைக்கக்கூடிய பதாகைகள்ல ஜெயலலிதா மேல படத்தை வைக்கிறாரு. செங்கோட்டையன் வந்து அதிமுகவில இருந்து தாவேக்கால சேர்ந்த பிறகு அவர் உட்கார்ந்து கொடுத்த பேட்டியில ஜெயலலிதா அம்மையார் நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு பேசுறாரு. அந்த செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, புஷியானந்து எல்லாரும் படையெடுத்து போய் மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய ஜெயலலிதாவோட சமாதிக்கு மலர் போட்டாங்க. ஊழல் குற்றவாளிக்கு உற்சவம் நடத்தி விட்டு நான் ஊழலுக்கு தான் இருக்கேன், லஞ்சத்துக்கு தான் நிக்கிறேன்னா, உங்களோட கடைசி படம் நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு வந்த படம் கோர்ட்டு. அந்த கோர்ட் படத்துக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டுச்சோ அந்த கட்டணத்தை தாண்டி ஒரு ரூபா காசு நான் முறைகேடு செய்யல. 200 ரூபாய் கட்டணம்னா 200 ரூபாய் தாண்டி நான் வசூலிக்கல. சிறப்பு காட்சி அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் 3000 ரூபாய் வசூலிக்கன்னு சொல்லுங்க. இவர் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு தான் நிற்கிறாரா? பக்கத்துல ஆதவர்ஜனா இருக்காரு. யார் அவரு? ஆதவர்ஜனா தான் செலவு பண்றாரு தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தான் பெரிய அளவில் காசை வாரி வைக்கிறாரு. அதனாலதான் செங்கோட்டையனை விட ஆதவர்ஜனாவுக்கு கட்சியில முன்னுரிமை தரப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் காலகட்டத்தில் தான் ஆதவர்ஜனா பிறந்தாரு. ஆனா அந்த ஆதவர்ஜனாவுக்கு தான் தாவேகால முன்னுரிமை தவிர செங்கோட்டையனுக்கு இல்லை. ஏன்னா ஆதவர்ஜனா காசை வாரி வைக்கிறார். அந்த காசு எந்த காசு? பாவ காசு தானே, லாட்டரி டிக்கெட் காசு தானே. அப்ப லஞ்சம் ஊழலை பத்தி நீங்க பேசலாமா? யோகிதா இருக்குதா? அப்புறம் சொல்றாரு, மக்களும் விஜயும் நானும் மக்களும் இப்படி பிரிக்க முடியாது, நகமும் சதையும் போல உடலும் உயிரும் போலங்குது. எங்க பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய விமானத்துல பயணிச்சுங்களாங்க நீங்க? பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய விமானத்துல பொதுமக்கள் பயணிக்கிறது கிடையாது. மேட்டுக்குடி மக்கள், பணபலம் படைத்த மக்கள் தான் விமானத்துல பயணிக்கிறேன். சாதாரண உழைக்கும் மக்களோ, அடித்தட்டு மக்களோ, அன்றாடங்காட்சிகளோ, தினக்குடிகளோ விமானத்துல பயணிக்கிறது கிடையாது. இந்த உள்ளூர், அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறதோ இல்ல சென்னையிலேருந்து தூத்துக்குடி போறதோ இந்த விமானங்களை பயணிக்கிறது கிடையாது. பயணிக்கிறவெல்லாம் மேட்டுக்குடி மக்கள், பணக்காரன். அந்த விமானத்தை நான் பயணிக்க மாட்டேன், தனி விமானத்துல நான் போவேன். கட்சிக்காரன் மேடை போட்டான்னா ஒரே ஒரு ஒளிவாங்கி இருக்க கூடாது, 2 ஒளிவாங்கி வை, 2 போடியம் வை. கட்சிக்காரன் பூரா அந்த போடியத்துல பேசட்டும், நான் இந்த போடியத்துல பேசுறேன் அப்படின்னு நடந்துக்கிறாரு. இவர் வந்து மக்களோட பின்னி படைஞ்சிட்டாராம். என்ன பின்னி படைஞ்சிங்க? எழுதி தர்றவன் தான் அப்படி எழுதி தர்றான்னா படிக்கிறப்ப நமக்கு உறுத்தாதா? நாம போராட்டத்துக்கு போகல, மக்களோட நிக்கல. நாம வந்து மக்களும் நம்மளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நகமும் சதையும் போல, ஊனும் உயிரும் போல அப்படின்னு சொல்றப்ப இப்படி எல்லாம் இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கே அப்படின்னு தோணாத? கூச்சம் இல்லாம அதையும் படிக்கிறது, படிச்சு விட்டு அப்படியே உணர்ச்சி பொங்குற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பு, மானங்கட்ட பொழப்பு. அப்புறம் சொல்றாரு, கரூர் விஷயத்துல வந்து ஸ்டாலின் சார் என் மேல என் படிய போட்டீங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா என்ன பேசிருப்பீங்களான்னு. விஜய் மேல கொலைவெறி வர்ற தருணம் இந்த தருணம் தான். ஏன்னா நீங்க திமுக திட்டுங்க, திமுக விமர்சனம் பண்ணுங்க, கரிச்சு கொட்டுங்க, நமக்கு அது பிரச்சனை கிடையாது, அது திமுக பாடு. அதே சமயம் கரூர் மரணத்தை பொறுத்த வரைக்கும் திமுக விஜயை தப்பிக்க விட்டது, திமுக விஜயை காப்பாத்தி விட்டது. தெலுங்கானாவில் திரையரங்க கூட்ட நெரிசலுக்குள்ள ஒரு பெண் இறந்து போனாங்க. அந்த பெண் இறந்து போனதுக்கு அல்லு அர்ஜுனா அங்க முதன்மையான நடிகர். அந்த அல்லு அர்ஜுனாவை காவல்துறை கைது பண்ணுச்சு, அந்த அரசு கைது பண்ணுச்சு. இங்க 41 பேர் இறந்து போயிருக்காங்க. நியாயமா விஜயை கைது பண்ணிருக்கணும். ஆனா விஜய் மேல ஒரு வழக்கு கூட இந்த கேடு கட்ட திமுக அரசு போடல, ஒரு வழக்கு கூட போடல. ஏன் விஜயோட இந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல அப்படின்னு நீதிமன்றம் கேட்ட பிறகும் கூட அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல. ஆதவ அர்ஜுனா மேல வழக்கு போடல, புஷியானந்த நிர்மல்குமார் மேல வழக்கு போட்டாங்க. ஆனா கைது பண்ணாம திட்டமிட்டு அவங்கள அப்படியே விட்டாங்க, சுதந்திரமா விட்டாங்க. அவங்க அந்த வழக்குல இருந்து அவங்க வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுற வரைக்கும் வெளில வரல. நிர்மல்குமாரும் புஷியானந்தும் வெளில வரல.
அது வரைக்கும் கைது பண்ணாம ஃப்ரீயா விட்டுச்சு இதே திமுக அரசின் காவல்துறை. நியாயமா பார்த்தா விஜயை கைது பண்ணிருக்கணும், இந்த வழக்கில் சேர்த்து கைது பண்ணிருக்கணும். ஆனா கைது பண்ணல, விட்டாங்க. அதை கடந்து இந்த வழக்குல விஜய் பேர் சேர்க்கப்படவே இல்லை. ஏன்னா ஏதாவது பண்ணோம்னா அது விஜய் மேல ஒரு அனுதாபலையை உருவாக்கி திமுகவுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக முழுக்க முழுக்க லாப நட்ட கணக்கு போட்டு விஜயை தப்பிக்க விட்டது. அதிமுகவும் பாஜகவும் 41 பேர் பிரணத்தின் மேல ஒரு கூட்டணி அமைக்க விருப்பப்பட்டாங்கன்னா திமுக இந்த மரணத்துக்கு பிறகு உரிய நீதியை கிடைக்க செய்யணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்க்காம முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த நகரவே கொண்டு போச்சு திமுக. திமுக விஜயை காப்பாத்தி விட்டுச்சு. ஆனா சொல்றாரு எமல பழிய போட்டீங்களா. அவ என்ன சொல்றாரு, கரூர் மரணங்கள்ல விஜய்க்கு எந்தவித பொறுப்பும் இல்லையா, விஜய் எந்த விதத்திலையும் காரணம் இல்லையா. 12 மணிக்கு வர்றாரு விஜய் அப்படின்னு புஷி ஆனந்த் வந்து அனுமதி வாங்கின பிறகு கரூர்ல என்ன சொல்றாரு, அந்த 12 மணிக்கு போயிருந்தாலும் 12 மணி வேண்டாங்க, ஒரு 4 மணி, ஒரு 5 மணி, 4 மணி 5 மணிக்கு போயிருந்தா கூட அந்த வெளிச்சத்துல யாராவது விழுந்திருந்தாங்கன்னா விழுந்து நடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பெரிய இடிபாடும் சிக்கலும் ஏற்பட்டிருக்காது. ஆனா 7 மணிக்கு வந்தார். ஏன் 7 மணிக்கு வந்தார்னா கரூர்ல வந்து வாரச்சம்பளம் வாங்கிட்டு, உழைக்கும் மக்கள் வாரச்சம்பளம் வாங்கிட்டு அந்த நாள்ல தான் வீதிக்கு வருவாங்க. சனிக்கிழமை இரவு போல வருவாங்க. அப்ப அந்த மக்களையும் குறி வச்சு அவங்களும் வரணும், பெரிய கூட்டத்தை காட்டுங்கிறதுக்காக திட்டமிட்டு 7 மணிக்கு காலதாமதம் பண்ணி வந்தார். அப்ப 12 மணின்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கு வந்தார். இந்த 7 மணி நேரம் அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு, உணவு, கழிப்பறை இல்ல தொடர்ச்சியாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்ல உள்ள சத்துக்கள்லாம் போயிடும், அப்ப மயக்கமுற்றுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றது, இதை பத்தி யோசிக்காம அவங்க வெயில கடந்து வாரட்டும் வதங்கட்டும் என்னமோ ஆகட்டும், நாம இஷ்ட மயிலுக்கு போவோம்னு விஜய் போனார். அது போனதை விளைவு அந்த 7 மணி நேர காலதாமதம். அதுக்கு மேல இடிபாட்டுல சிக்கி 41 பேர் செத்து போனாங்க. செத்து போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய். விஜய் மீது குற்றம் சுமத்துற யாரும் விஜய் திட்டமிட்டு பண்ணாருன்னு சொல்லல, விஜய் திட்டமிட்டு பண்ணாரு நாமளும் சொல்லல. விஜயோட அலட்சியம் தான் 41 பேர் உயிரை பறிச்சுங்கிறோம். அப்ப அதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் மேல வழக்கு போடுவாங்கன்னு இல்ல, பொறுப்பேற்கிறது என்ன சொல்றது, ஒரு கடமை. நான் இந்த மரணங்களுக்கு ஏதோ விதத்துல காரணம் அமைஞ்சிட்டேன், நான் பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஏதாவது சொல்லணும்ல. ஆனா கடைசி வரைக்கும் அதை சொல்லல. அதை கடந்து ஏன் மேல என் படிய போட்டீங்கன்னா உனக்கு 41 பேர் சாவுக்கு சம்பந்தம் இல்லையா, நீ குறித்த நேரத்துக்கு போயிருந்தா அப்படி ஆயிருக்குமா. கரூர்ல 12 மணிக்கு படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா 11:45 ஒப்பனை போட்டு உட்கார்ந்துருப்பார். ஆனா 12 மணிக்கு பரப்புரைங்கிறதால திட்டமிட்டு காலதாமதம் செஞ்சார், 41 உயிர் போச்சு. இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் விஜய்க்கு எந்த குற்ற உணர்ச்சியோ எந்த உறுத்தலோ எந்த வழியோ இல்லைங்க. நமக்கு அந்த கரூர் மரணம் அப்படின்னு நினைச்சா நமக்கு மாதிரி இருக்கு. கரூர்ல வந்து வேலுச்சாமி படத்துல பொதுக்கூட்டம் மாலை வேலையில மதிய ஏற்பாடு எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வாகனத்துல போறோம். அந்த இடத்துக்குள்ள எழுதுறப்ப மனசு இறுக்கமா மாறுது, அவ்வளவு சோகமா இருக்கு நமக்கு அந்த இடத்த பாக்குறப்பவே. ஆனா 41 பேர் சாவுக்கு காரணம் குறைந்தபட்சமான ஒரு மனிதத்தன்மை, குற்ற உணர்ச்சி, கவலை, சோகம் எதுவுமே இல்லைங்க. செப்டம்பர் 27 மரணம். இவர் டிசம்பர் 27 வந்து 3 மாசம் கழிச்சு டிசம்பர் 27 பார்த்தா மலேசியாவில் டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ்